ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை ஒரு அண்ணன் தம்பியோடையது. ஒரு அழகான பெரிய கிராமத்தில் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. அண்ணன் பேர் அசோக், தம்பி பேர் கிஷோர். அசோக்கும் கிஷோரும் எதுலேயுமே ஒத்து போக மாட்டாங்க. அசோக்குக்கு பிடிச்சது கிஷோருக்கு பிடிக்காது, கிஷோருக்கு பிடிச்சது அசோக்குக்கு பிடிக்காது. கிஷோருக்கு டிவி பார்க்கறது பிடிக்கும், அசோக்குக்கு விளையாடுறது பிடிக்கும். ரெண்டு பேருமே எலியும் பூனையுமா இருந்தாங்க. இதை பார்த்த அவங்க அம்மா இவங்களை எப்படி திருத்துறதுனே தெரியாமல் இருந்தாங்க. ரெண்டு பேருமே அன்பாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா நினச்சி ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ரெண்டு பேரும் அன்பாக இருக்க மாதிரியே தெரியல. எல்லாத்துக்கும் சண்டை இன்னும் அதிகமாக தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அசோக்கும் கிஷோரும் வழக்கம் போல் ஒரு பால்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அவங்க அம்மா, யாராச்சும் ஒருத்தராச்சும் விட்டு கொடுங்களேண்டா அப்படின்னு சொன்னாங்க. அசோக் நினச்சா கிஷோர் விட்டு கொடுப்பான்னு, கிஷோர் நினச்சா அசோக் விட்டு கொடுப்பான்னு. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கல கடைசி வரைக்கும். இதை பார்த்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ரெண்டு பேரும் அன்றைக்கி திட்டு வாங்கினாங்க. ஆனாலும் ரெண்டு பேரும் மாறுறதா தெரியல. ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் இருந்தாங்க. டெய்லி அசோக்கும் கிஷோரும் ஸ்கூல் முடிஞ்சதும் வேன் வர்றதுக்காக வெயிட் பண்ணுற டைமில் ஷட்டில் கார்க் விளையாடுவாங்க. ஒரு நாள் அதே மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது அசோக்கோட கண்ணில் அவனோட ஃப்ரெண்டு தெரியாமல் ஷட்டில் கார்க் பேட்டை வச்சு அடிச்சிட்டான். பேட்டை கண்ணில் பட்டதுனால அசோக்கோட கண் ரொம்ப ரெட்டாக ஆயிடுச்சு. அவன் கண் அவ்வளோ ரெட்டானதை பார்த்ததும் கிஷோரால் தாங்கிக்கவே முடியல. அண்ணன் கண்ணில் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அவன் ரொம்ப பயந்து அழ ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்ததும் அசோக்குக்கு அவன் தம்பி இவ்வளோ அவனுக்காக அழுவுறதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பாசத்தை அவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் இப்படி சண்டை போட்டானா அப்படின்னு நினச்சிட்டு அவன் ரொம்ப அவன் தம்பியோட பாசத்தை உணர்ந்தான். கிஷோரும் அதே மாதிரி அண்ணனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததும் அவன் எவ்வளோ பாசம் அண்ணன் மேலே வச்சுருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி அண்ணனுக்கும் தான் மேலே ரொம்ப அன்பு இருக்குன்றத கிஷோர் அன்னைக்கு தான் உணர்ந்தான். ரெண்டு பேரும் அன்னைக்கு ரொம்ப அன்பாக கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதுலேருந்து ரெண்டு பேருமே இனி சண்டை போடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அதிலிருந்து ரெண்டு பேரும் ரொம்ப விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொருளுக்காக ரெண்டு பேருக்கும் சண்டை வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் ஒருத்தர் அதை விட்டு கொடுத்துருவாங்க. இப்படி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து ரொம்ப அன்பான அண்ணன் தம்பியாக மாறிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் எல்லா விஷயத்துலையும் அன்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் அன்பான அண்ணன் தம்பியாக மாறிட்டதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரெண்டு பேரும் இப்படியே சந்தோஷமாக இருக்க சொல்லி அவங்க அம்மா ரெண்டு பேருக்கும் அன்பாக சொன்னாங்க. ரெண்டு பேரும் அதுலேருந்து சந்தோஷமாக விளையாடினாங்க. சந்தோஷமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க. என்ன குட்டீஸ், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எப்போவுமே நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். என்றைக்குமே அவங்கக்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. நம்ம கோவப்பட்டால் ஒரு நாள் நம்ம அவங்களே இழந்துருவோம். அதனால் எப்போவும் நம்ம கூட இருக்கவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? பாய்.